மனிதனின் உடலில் கரு உருவாக காரணமான பாகங்கள், அதாவது ஆணின் விரையும் பெண்களிடம் உள்ள சினையும், கருவியல் காலத்தில், அதாவது கர்ப்பப்பையில் குழந்தை இருக்கும் பொழுது அதை தோற்றுவிக்கும் இடமானது சிறுநீரகம் இருக்கும் இடமாகும். முதுகெலும்பிற்கும் 11வது 12வது விலா எலும்பிற்கும் இடையில். பிறகு அது கீழே இறங்குகிறது. பெண்களின் சினைப்பை முதுகெலும்புக்கும் இடுப்பு எலும்புக்கும் உட்பட்ட வட்டத்தில் அமைகிறது. ஆண்களுக்கு அது ஒரு இணைப்பு நாளம் மூலம் விரைப்பைக்குள் இறங்குகிறது. பிறகு முதிர்ச்சி அடைந்த நிலையிலும், அதாவது சினையும் விரையும் இறங்கிய நிலையிலும், அதற்கு தேவையான இரத்தத்தையும் நரம்புகளையும் அதே முதுகெலும்புக்கும் 11ஆம் 12ஆம் விலா எலும்புகளுக்கும் இடைப்பட்ட சிறுநீரக பகுதியிலிருந்தே பெற்றுக்கொள்கிறது. அந்த ரத்தம் ஓட்டா என்ற இதய தமனியிலிருந்து வருகிறது. நிணநீர் வடிகாலும் அந்த வட்டத்திலேயே அமைய பெற்றுள்ளது. அங்கிருந்துதான் நரம்புகளும் உணர்ச்சி நாளங்களும் கிளம்புகின்றன, முதுகெலும்புக்கும் 11ஆம் 12ஆம் விலா எலும்புக்கும் நடுவில். திருக்குரான் சூரா முஹ்மினூன் அத்தியாயம் 23 வசனம் 13லும், மேலும் சூரா ஹஜ் அத்தியாயம் 22 வசனம் 5லும், மனிதனை நாம் நுத்ஃபாவில் இருந்து படைத்தோம். நுத்ஃபா என்பது மிக மிக சிறிய, அதாவது இம்மி அளவு நீராகும். மேலும் திருக்குரான் சூரா சஜ்தா அத்தியாயம் 32 வசனம் 8ல் மனிதனை சுலாலாவிலிருந்து படைத்தோம் என்று கூறப்பட்டுள்ளது. சுலாலா என்றால் ஒட்டுமொத்த தொகுதியின் மிகச்சிறந்த பகுதி என்று பொருள். இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது, ஒரு முறை வெளியேறும் இந்திரியத்திலிருந்து ஒரு சமயத்தில் ஒரு சாதாரண மனிதனால் 30 கோடி உயிரணுக்களை வெளியேற்ற முடியும். ஆனால் ஒரு சினையை கருவுறச் செய்ய 30 கோடி உயிரணுக்களில் ஒன்றே ஒன்று போதும். இந்த சிறிய அளவு நுத்ஃபா என்று அழைக்கப்படுகிறது. அதுவே சுலாலா என்றும் அழைக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தொகுதியின் மிகச்சிறந்த பகுதி, அதாவது ஒரு உயிரணு. 30 கோடி உயிரணுக்களில் இருந்து ஒரு உயிரணுவை திருக்குரான் சுலாலா என்று குறிப்பிடுகிறது. ஒட்டுமொத்த தொகுதியின் மிகச்சிறந்த பகுதி. மேலும் திருக்குரான் சூரா இன்சான் அத்தியாயம் 76 வசனம் 2ல் நுத்ஃபத்துன் அம்ஷாஜில் இருந்து மனிதனை படைத்ததாக திருக்குரான் சொல்கிறது. நுத்ஃபத்துன் அம்ஷாஜ் என்றால் கலக்கப்பட்ட திரவங்கள் என்ற கருத்து வருகிறது. இன்றைய விஞ்ஞானம் ஆண் பெண் இருவரிடத்திலிருந்தும் திரவங்கள் தேவை என்கிறது. ஆணிடத்திலிருந்து விந்தும் பெண்ணிடத்திலிருந்து சினையும் தேவையாம். மேலும் பல பாகங்களிலிருந்து சுரக்கும் திரவங்கள், விரையிலிருந்தும் இந்திரிய நாளங்களிலிருந்தும் புரோஸ்டட்டிக் மற்றும் யுரேட்டர் நாளங்களிலிருந்தும் சுரக்கும் திரவங்கள் ஒன்றாக கலந்து ஒரு சிசு உருவாக உதவுகின்றன என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஒரு சிறிய அளவு கலக்கப்பட்ட திரவம் என்று திருக்குரான் சொல்கிறது. மரபியல் சம்பந்தமாக என்று விஞ்ஞானம் சொல்கிறது, அதாவது கருவில் உருவாகும் குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிப்பது 23வது பெண் குழந்தையில் உள்ள அணுக்களாகும் என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது. அதாவது விந்தணுவில் உள்ள எக்ஸ் கருத்தரித்தலில் சம்பந்தப்பட்டால் அது பெண் குழந்தையாகவும், ஒய் சம்பந்தப்பட்டால் ஆண் குழந்தையாகவும் உருவாகும். இவையெல்லாம் விஞ்ஞானத்தால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானில் சூரா நஜ்ம் அத்தியாயம் 53 வசனங்கள் 45 மற்றும் 46ல் அவனே மிகச்சிறிய ஒரு நீர்த்துளியிலிருந்து மனிதனை உருவாக்கி பிறகு ஆண் பெண் என்ற பால் வேறுபாட்டையும் ஆக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இடம்பெறும் அரபு சொல் நுத்ஃபா, மிகச்சிறிய நீர்த்துளி. அடுத்து வரும் அரபு சொல் தும்னா, பீச்சி அடித்து வெளியேற்றப்படுகின்ற என்று அர்த்தம். அதன் பிறகு ஆண் பெண் என்ற பால் வேறுபாட்டை குறிப்பிடுகிறது. மேலும் இது சம்பந்தமாக திருக்குரான் சூரா அல் கியாமா அத்தியாயம் 75 வசனங்கள் 37லிருந்து 39 வரை ஒரு சிறு துளி விந்திலிருந்து நாம் மனிதனை படைத்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நுத்ஃபத்துன் மணியும்னா, அதற்கு ஒரு சிறு துளி விந்து என்று பொருள். அதன் பிறகு அதை அலகாவாகவும் முத்காவாகவும் ஆக்கினோம் என்று சொல்கிறான். அதாவது ஆண் பெண் என்ற பால் மாறுபாட்டை கொடுத்தான். ஒரு குழந்தையின் பால் மாறுபாட்டுக்கு காரணம் ஆணினுடைய விந்துதான் என்று திருக்குரான் நமக்கு சொல்கிறது. எனது நாடான இந்தியாவில் மக்கள் ஆண் குழந்தைகளைத்தான் அதிகமாக விரும்புகிறார்கள். அதற்கு காரணமும் அவர்களுக்கேத்தான் தெரியும். அதிகபட்சமாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அவரது மாமியார், நீ ஏன் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாய் என்று அந்த பெண்ணை குறை கூறுவார். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அதை நிர்ணயிக்கும் சக்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் தான் உள்ளது. ஆனால் அந்த மாமியார் யாரையாவது குறை கூற வேண்டும் என்றால் மருமகளை குறை கூறக்கூடாது, மாறாக மகனை குறை கூற வேண்டும். ஏனென்றால் திருக்குரானை பொறுத்தவரையிலும் விஞ்ஞானத்தை பொறுத்தவரையிலும் ஒரு குழந்தையின் பால் மாறுபாட்டிற்கு காரணம் ஆண்தானே தவிர பெண் கிடையாது. மேலும் திருக்குரான் சூரா அஸ்-ஸுமர் அத்தியாயம் 39 வசனம் 6 சொல்கிறது, மனிதனை நாம் அவன் தாயின் கருவறையில் அடுத்தடுத்த 3 இருளில் வைத்து படைத்தோம் என்று திருக்குரான் சொல்கிறது.
வயிற்றிற்கும் கர்ப்பப்பைக்கும் இடையில் உள்ள இருள், கர்ப்பப்பைக்கும் அமினோ அமிலத்தை தாங்கிய ஜவ்வு பைக்கும் இடையில் உள்ள இருள், மேலும் அமினோ அமில பைக்குள் நிலவும் இருள் என்று பேராசிரியர் கீத் மோர் இதை 3 வகையாக பிரித்தார். அன்று கருவியலில் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், குழந்தை 3 வகையான இருளில் பாதுகாக்கப்படுகிறது. திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது. மேலும் திருக்குரான் கருவியலின் பல நிலைகளை மிக தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கிறது. சூரா முஹ்மினூனில் அத்தியாயம் 23 வசனங்கள் 12 14 வரை திருக்குரான் சொல்கிறது, மிகவும் ஒரு அற்ப துளி திரவத்திலிருந்து மனித படைப்பை துவக்கி அடுத்து அவனை ஒரு கராரே மக்கீன் பாதுகாப்பான இடத்தில் வைத்தோம். அடுத்து அட்டைப்பூச்சி போன்ற அலக்காவாகவும், அதைத் தொடர்ந்து மெல்லப்பட்ட சிறு இறைச்சி துண்டின் தோற்றத்தில் முத்காவாகவும், பிறகு இசாமா எலும்புகளாகவும் அமைத்து, பிறகு லஹம் தசையால் போர்த்தினோம் என்கிறான். எல்லாம் வல்ல அல்லாவுக்கே மகத்துவம் உரித்தாகுக. இந்த 3 வசனங்கள் கருவியலின் பல நிலைகளை மிக தெளிவாக விவரமாக விவரிக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல நுத்ஃபா என்ற அற்ப துளியில் உருவாக்கத்தை துவக்கி அதை கராரி மக்கீன் பாதுகாப்பான இடத்தில் வைத்ததாகவும் அந்த வசனங்கள் சொல்கின்றன. இன்றைய விஞ்ஞானம் கருப்பையில் இருக்கின்ற சிசு பின்புறத்தில் உள்ள முதுகெலும்பு மற்றும் அதை ஒட்டிய தசைகளாலும், முன்புறத்தில் வயிற்றாலும், அதற்குள்ளே உள்ள கருப்பையாலும், அதை அடுத்துள்ள அமினோ அமில ஜவ்வு பையாலும் பாதுகாக்கப்படுகின்றது என்று நிரூபித்துள்ளது. அதன் பிறகு அட்டை போன்ற, அதாவது அலகா தோற்றத்தில் அந்த சிசு உருவாவதாக திருக்குரான் சொல்கிறது. அலகா என்ற அரபு சொல்லுக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல அட்டை பூச்சி போன்ற தோற்றம் கொண்டது என்ற அர்த்தம் உண்டு. அதன் பிறகு ஒட்டிக்கொள்கின்ற என்ற பொருளும் உண்டு. கரு துவக்கத்தில் கருப்பை சுவரில் ஒட்டிக்கொண்டுதானே இருக்கின்றது. 3வது பொருள் உறைந்த இரத்த கட்டி என்பது. கருவின் துவக்க கட்டத்தில் கருவிற்குள் இரத்த ஓட்டம் இருக்காது. ஆகவே உறைந்த கட்டியை போன்ற தோற்றம் அளிக்கும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. சிந்தித்து பாருங்கள், அலகா என்ற அந்த சொல்லுக்குரிய 3 அர்த்தங்களையும், அட்டை போன்ற தோற்றம், ஒட்டுண்ணி, கட்டி ஆகிய இந்த 3ஐயும் இன்றைய விஞ்ஞானமும் ஏற்று உறுதியுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அலகா முத்காவாகிறது, அதாவது மெல்லப்பட்ட இறைச்சி துண்டு போல ஆகிறது. இதை கேட்ட பேராசிரியர் கீத் மோர் ஒரு மென்மையான உருக்கப்பட்ட பிளாஸ்டிக் துண்டை எடுத்து அதை தன் பற்களிடையே மென்றார். அதில் விழுந்த பற்களின் அச்சுக்கள் சோமைட்ஸ் போலவே இருந்தது. அங்கிருந்துதான் மனிதனின் நரம்புகள் உருவாகும். நாம் முத்காவை இசாமாவாக மாற்றினோம், எலும்புகள். பிறகு எலும்புகளை லஹம் தசையால் போர்த்தினோம். தொடர்ந்து திருக்குரான் படைப்பவர்களில் எல்லாம் சிறந்தவன் எவனோ அவனுக்கே மகத்துவம் என்று கூறுகிறது. இன்றைய விஞ்ஞானம் கருவாக்கத்தின் இந்த கட்டம் வரை கரு நிலையின் முன்னேற்றமானது இப்படித்தான் இருக்கும். அது மீனாக இருந்தாலும் சரி, முயலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, இந்த கட்டத்திற்கு பிறகுதான் வேறுபாடுகள் வரும். மனிதனை பொறுத்தவரையில் முதலில் தலை வரும், பிறகு கால்கள், பாதங்கள். அதனால்தான் திருக்குரான் பிறகு அவன் ஒரு புது படைப்பை படைத்தான் என்கிறது. படைப்பவர்களிலெல்லாம் சிறந்தவனான அவனே மகத்துவம் மிக்கவன். திருக்குரான் சூரா அல் ஹஜ் அத்தியாயம் 22 வசனம் 5 மனிதனை ஒரு சிறு துளி விந்திலிருந்து உருவாக்கினோம். அதிலிருந்து அலக்காவாகவும் முத்காவாகவும் மாற்றி உருவாக்கப்படாத தசைகளிலிருந்து உங்களை படைத்தோம். பேராசிரியர் மார்ஷல் ஜான்சனிடம் இந்த வசனத்தை குறித்து கருத்து கேட்டபொழுது, மனித உருவாக்கத்தின் இந்த கட்டத்தில் சில உறுப்புகள் உருவாக்கப்பட்டுவிட்டன, சில உறுப்புகள் உருவாக்கப்படவில்லை. சில உயிரணுக்கள் வேறுபாடு உள்ளதாகவும் சில உயிரணுக்கள் வேறுபாடு இல்லாததாகவும் காணப்படும். இந்த கட்டத்தில் நான் படைப்பு முழுமையாகிவிட்டது என்று சொன்னால் பிழையாகிவிடும். ஏனென்றால் படைப்பு இன்னும் முழுமை அடையவில்லை. முழுமை அடையவில்லை என்று நான் சொன்னாலும் அதுவும் பிழைதான். ஆகவே திருக்குரான் இதை வர்ணிப்பது போல உருவாக்கப்பட்ட, உருவாக்கப்படாத, வேறுபடும் உயிரணுக்கள், வேறுபடாத உயிரணுக்கள் என்ற வர்ணனை தான் சரி என்று அவர் சொன்னார். மேலும் பேராசிரியர் கீத் மோர் சொன்னார், திருக்குரானில் தரப்பட்டுள்ள கட்டங்கள், அதாவது அலகா, முத்கா, இவை அனைத்தும் கருவின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது என்றார். திருக்குரானில் நவீன விஞ்ஞானத்தை விட இந்த கட்டங்கள் சிறப்பாக வர்ணிக்கப்பட்டதாக அவர் சொல்கிறார். விஞ்ஞானத்தில் நிலை 1, 2, 3 என்றெல்லாம் சொல்வார்கள். இது மனிதர்களை குழப்பக்கூடும். இந்த கட்டங்களை, அமைப்பையும் தோற்றத்தையும் அடிப்படையாக கொண்டு திருக்குரானில் சொல்லப்பட்டிருப்பது விஞ்ஞானத்தை விட சுலபமானது, சிறப்பானது. 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயங்கள் திருக்குரானில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டு விட்டது.